இன்னைக்கு ருத்திகா பாப்பாவுக்கு புடலங்காய் கிரேவி செஞ்சு கொடுக்க போறோம். அதான் தொக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். சோ வந்து புடலங்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாமே ரீத்தா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 கொட்டி புடலங்காய் கிரேவி செஞ்சிட்டு இருக்காங்க. புடலங்காய் கிரேவில கண்டிப்பா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளுமே சாப்பிடணும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புடலங்காயை லைக் பண்ண மாட்டாங்க. அது டேஸ்டே இருக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னுவாங்க. அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். பாருங்களேன் ரீத்தா என்ன அழகா வந்து கிரேவி செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு. இதுக்கிடையில ருத்திகா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா குதிரையை வெளியே வச்சு குதிரை மேல உட்காந்து ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. சரி ஓகே சாமி, நீ ஆடிட்டே இரு, நாங்க 2 பேரும் சேர்ந்து புடலங்காய் கிரேவி ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பையன் வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் கிரேவி ரெடி. நிறைய புடலங்காய் போட்ட மாதிரி இருக்கு, ஆனா ரெடி ஆன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. ருத்திகா பாப்பா நீங்களும் ஊட்டி விடுங்கமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ரீதா வந்து பாத்தீங்கன்னா ருத்திகா பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுவும் குதிரையில இருந்து இறங்கவே மாட்டாங்களா, குதிரையில உட்காந்துட்டே சாப்பிடணுமா. இன்னைக்கு என்ன பக்கத்துல சைக்கிள்ல கொண்டு வந்து வச்சிட்டாங்க போல இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா வந்து ஒவ்வொரு வாயை ஊட்ட பாப்பா சாப்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா ருத்திகா பாப்பாவுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.